இதுதான் காபேஜ் பக்கோடா. பாருங்கள், கோவாயில் செஞ்ச பக்கோடா இது. இப்போ சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியுதாங்க? பாருங்கள், இப்படி தான் எனக்கு செஞ்சு முடிஞ்சோன்னா இப்படி தான் இருக்கும். ரைட், இப்போ பக்கோடாவை சாப்பிட பார்ப்போமா. இதாக இருக்குது தான் இந்த பக்கோடா, கபேஜில் செஞ்ச பக்கோடா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். ரைட், கோவம் கடலை மாதம் எல்லாம் அப்படி பொரிஞ்சியும் அது சாப்பிடக்கும் ஒரு நல்ல ஒரு சாஃப்டாகவும் கிரஞ்சியாகவும் அந்த அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த வாய்க்கு நல்ல இதமாகவும் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டேஸ்ட்டாக தான் இருக்கும் வெறுமையாக சாப்பிடக்கா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா கச்சப்போட சாப்பிட்டு பார்ப்போம். எப்படி இருந்தால் கச்சப்போட சாப்பிட்டு பார்ப்போம். இட்ஸ் பெஸ்ட். வெறுமையாக பகோடா மட்டும் சாப்பிடுவோம், கச்சப்போட சாப்பிடுவாங்க, இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும், கிரேட் டேஸ்ட். இதில் அதில் பெனிஃபிட் என்னென்னு சொன்னால் கலநேரம் செல்லாது, கணக்கு இன்க்ரீடியன்ஸ் இல்லை. மற்றது நீங்கள் குயிக்காக செய்கிற ஒரு ஸ்நாக்ஸ் உண்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் கொண்டு போகிறதா இருக்கலாம், பள்ளிக்கூடங்களுக்கு கொடுத்துக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி வந்த எதுக்குமே இது நல்லா சூட்டபுள் ஆகும். இங்கே நம்ம கல நேரம் செல்லாது, ஒரு 10 நிமிஷத்துலேயே இங்கே வேலை முடிஞ்சிடும். வாங்க, அதனால் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிடுவாங்க. அவர் பார்த்துட்டு கொமலில் போடுவோம். மறக்காமல் சேவ் பண்ணுங்க. என்னென்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள், இல்லாட்டி இந்த பேச்சுலர்ஸாக இருக்கிறாக்கள், யூனிவர்சிட்டியில் இருக்கிறாக்கள், வித்தியாசமாக சாப்பிடணும்னு நினைக்கிறாக்கள் செஞ்சு சாப்பிடட்டும். ஜாம் பெற்ற இன்பம் வையகமும் பெறணும். அதால் சேவ் பண்ண மறந்துடுறாங்க. அடுத்தது என்னென்னு செய்கிறன்றதை இந்த வீடியோக்கு பின்னால் அப்படி தொடர்ந்து வரும். அப்போ நீங்கள் செய்திருக்க வீட்டில் ஒரு சாமான் இல்லையண்டா கணக்கை யோசிக்காதீங்க. இப்போ ரொம்ப இல்லைன்ட்டு அதை செய்யலான்றலாம் யோசிச்சு விட ஓடப்படாது. ஓகே, அதுக்காண்டி செய்யாமல் விடக்கூடாது. செய்யுங்க. ஒரு சின்ன சாமான் குறைஞ்சாலும் டேஸ்ட் மாறாது, செய்து பாருங்க. ஓகே, அதுக்காண்டி கோவா இல்லை, கபேஜ் இல்லை, அப்போ செய்யலாமான்னு கேட்கக்கூடாது. இப்படியான கேள்வியெல்லாம் வருது. ஓகே, கோவா மெயின் இன்க்ரீடியன்ட், அதால் கோவா கட்டாயம் இருக்கும். மற்ற சாமான்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி கூட்டினா நீங்கள் செய்தாலும் அந்த டேஸ்ட் வரும். சரிதானே? இன்றைக்கு இந்த கோவாவில் தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அது கோவாவில் செய்கிற பக்கோடா, அதில் நீங்கள் பாஜி, அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படியா வச்சுக்கொள்ளலாம். செய்து சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செய்து சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு கொமெண்ட்டில் போடுங்க. என்ன இதுக்கு பிறகு என்னென்ன செய்கிறேன்றதை காட்டுறேன். ஓகே, இந்த கோவாவை எப்படி பெற்றுன்னு காட்டுறேன். ஓகே, இந்த கோவாவில் பாருங்கள், அந்த உள்ளுக்கு ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை வெட்டி எடுத்துருங்க. நரம்பில் போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கா. நரம்பை வெட்டி எடுத்துட்டு பிறகு இது வெட்டுறேன்னா இந்த கணத்தில் வெட்டுங்கம்மா. பாருங்க, இந்த இப்படி வரும். இந்த கணத்தில் வெட்டினீங்கன்னா சரிந்தா இந்த கணத்தில் வெட்டுங்க. வெட்டி பவுலுக்கு போடுங்க. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான சாமான் அளவு கணக்காக போட போகிறோம். கேளுங்கம்மா. எங்களோட ஜெஃப்னா கறித்தோல் இருக்குது தானே, கறித்தோல் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி ஃபுல்லாக போடுங்க. ஓகே, அரைக்கரண்டி ஜிஞ்சர் பேஸ்ட், 1.5 கரண்டி கார்லிக் போடுங்க. அரைக்கரண்டி மிளகுத்தூள் போடுங்க. கரம் மசாலா ஒரு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் போடுங்க. கூட கரம் மசாலா போட்டிங்கன்னா அப்புறம் சாப்பாடு டேஸ்ட் வந்து கைக்கிற மாதிரி வித்தியாசம் வந்து வேண்டாம். அந்த கரம் வந்து எங்கள்ட தூளே இருக்கிறபடி அதுதான் இவ்வளோ தான் கரம் மசாலா போடணும். மற்றும் உப்பு தேவையான அளவு போடுங்க. தூள் உப்பு தான் போடுறேன் நான். இதுக்கா எனக்கு தேவையான அளவு நான் உப்பு போடுவேன். சின்ன மூட்டை வந்து இதில் வெரி ஸ்மால் கொஞ்சமாக போடணும். ஓகே, இதோட சேர்த்து என்ன செய்யுங்கன்னா ஒரு 5 கரண்டி கரம் கடலமாக இருக்கு, கரம் ஃப்ளாஸ் அது போடுங்க. 1 2
3 4 5 கரண்டி கடலை மாவு போட்டுட்டு அதோட சேர்த்து ஒரு ரோஸ்ட் அந்த வறுத்த அரிசி மாவு இருக்கு, அந்த அரிசி மாவில் கணக்க போடக்கூடாது. அரிசி மாவு அந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி அரிசி மாவு போடுங்கவா. இந்த பாருங்க 2 கரண்டி அரிசி மாவு. ஓகே, நல்லா கையால் மிக்ஸ் பண்ணுங்க. இது மிக்ஸ் பண்ணிக்க இந்த கோவாவில் இருக்கிற தண்ணி இருக்குல்ல அதுவும் ரிலீஸ் ஆகும். நீங்கள் காசைக்கு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்க ரிலீஸ் ஆகும். இதை தண்ணி கண்ணி ஊற்றி விட்றாங்க. ஓகே, இப்படி பாருங்கள் இப்படி மிக்ஸ் ஆகும். வெள்ளிக்கிழமை தானே, அதாவது பியூர் வெஜிடேரியன்ஸ், முட்டையோ இல்லாட்டி வேறு எந்த இதுவும் போடுறதில்ல, தனியாக கோவாவோட போட்டு மிக்ஸ் பண்ணுறாரு. பாருங்கள் இப்படி பண்ணு இந்த பதத்துக்கு வரும். இந்த பதத்துக்கு நீங்கள் எடுக்கணும். ஓகே, இந்த பதத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இது இந்த பதம் சரி. இப்போ எண்ணெய் வந்து தலை வச்சு நல்லா இதுக்குன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நான். எண்ணெய் வேறு இது அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சரியாக வரும். இந்த பாருங்கள் இது வந்து இப்போ நல்ல வடிவாக எண்ணெய் வந்து கொதிச்ச உடனே இந்த கபேஜ் பக்கோடாவை இப்படி இந்த லெவலில் செஞ்சு போடுங்க. இப்படி இல்லை சும்மா கையில் பிடிச்சி சின்னன்னா போடணும். ஆக பெருசாக போடாதீங்க, பெருசாக போட்டால் சின்ன தெரியும் தானே சாப்பிடாத. நான் கொஞ்சம் சின்னதாக தான் பிடிச்சி போடணும், அப்போ தான் நான் டேஸ்ட்டாக நல்ல உள்ளுக்கெல்லாம் நல்லா முருகி இருக்கும். அதனால் ஆக பெருசாக பிடிக்காமல் சின்னதாக பிடிச்சி போடுவோம். அப்படி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸால் பிரட்டி விடுங்க. இல்லாட்டி இந்த கீழே உள்ளது நல்லா கருகிருந்தால் பிரட்டிங்கன்னா சரி இந்த கலரில் வருமா. ஒரு 2 மினிட்ஸால் பிரட்டிட்டு இன்னொரு இப்போ பாருங்கள் இந்த பக்கோடா பொரிஞ்சு இப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, கோல்டன் ப்ரௌனில் வருமா. இந்த கோல்டன் ப்ரௌனில் வரும். இது வந்தோன்னா எங்களோட ஈஸியஸ்ட் டேஸ்டி கேபேஜ் பக்கோடா ரெடி. ஓகே, இப்படி தான் இருக்குது. நல்லா ஹெல்த்தி. அதை விட பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. யூரோப்பில் பிறந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுங்க. இப்போ வேறு இடத்துல இப்போ கடலம்மா சிம்பிளான ரெசிபி, சிம்பிளான சாமான், கணக்கு எக்ஸ்பென்சிவ் இல்லை, டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செய்து படிவாக சாப்பிட்டுட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்தாரு. எங்கிட்ட கபேஜ் பக்கோடா கடைசியாக இறக்க பாருங்கள் எப்படி இருக்குங்களா. இப்படி தான் இருக்கணும். இப்படி இந்த கலரில் இருந்தாண்டா கபேஜ் பக்கோடா ரெடி. ஓகே, இந்த கலரில் மட்டும் பொறிச்சு எடுக்கலாம் கோல்டன் ப்ரௌன்.